ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே அஞ்சலி சொல்ல சொல்ல கேட்காம பூமி மீனாட்சி எடுத்து முத்தலுக்கு கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து ஏலகிரி ட்ரிப்புக்கு போனதுனால ரொம்பவே கடுப்பான அஞ்சலியோ இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட குழந்தையான மீனாட்சியை முத்தலுக்கு கடத்திட்டு போயிட்டாங்கன்னு, அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ரூட்டில் தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகிற ரூட் எல்லாத்தையுமே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் என் குழந்தைய எப்படியாவது எனக்கு தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துருங்க, என் குழந்தை இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு செம்மையா கண்ணீர் விட்டு காதறி நாடகம்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்க இருந்த போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தன்னோட குழந்தைய இன்னொரு பொண்ணு கடத்திட்டான்னு சொல்லி சொல்றனால இந்த கேஸ் ரொம்பவே சீரியஸா இருக்குன்றதுனாலயே உடனடியே அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அஞ்சலி கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம உடனடியே முத்தலுக்கு தேடி கிளம்பவும் செய்றாங்க. ஆனா இந்த மாதிரி தன்னை தேடி போலீஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத முத்தலகோ பூமி அமுதன் ஸ்வேதா கூட அவங்களோட டைமை ரொம்பவே சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வேதா தனக்கு மாங்காய் வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவங்க பூமி கூட சேர்ந்துட்டு மாங்காய் தோப்புல போய் மாங்காய்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்போ அந்த தோட்டத்துக்காரங்க வந்துருவே உடனே அங்க இருந்து பூமியோட சேர்ந்து ஓட்டமே பிடிச்சிடுறாங்க முத்தலகு. ஆனாலும் அந்த தோட்டக்காரங்க எப்படியே முத்தலகையும் பூமியையும் கையும் கழுவுமா பிடிச்சிட உடனே பூமியோ முத்தலகு இந்த மாதிரி தோட்டக்காரங்களை பார்த்து பயப்படுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக அவங்க தோட்டக்காரங்க கிட்ட பணம் எல்லாம் கொடுத்து நிறைய மாங்காய்லாம் வாங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அதை எடுத்துட்டு வந்து ஸ்வேதா கிட்டையும் கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஸ்வேதாவை ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க அஞ்சலி அனுப்பின போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க முத்தலக பார்த்து அவங்களோட கையில் குழந்தை இருக்காதையுமே பார்த்துட்டு இவங்க நிஜமாவே குழந்தைய கடத்திட்டு தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட பக்கத்தில் வந்து அவங்க கிட்ட உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் ஒரு குழந்தைய திருடிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு பூமி அமுதன் முத்தலகு ஸ்வேதானு எல்லாருமே செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் பூமி இவங்க குழந்தைய கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு உங்ககிட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே போலீஸ்காரங்களும் அஞ்சலி அவங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க முத்தலகு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பூமி அஞ்சலி மேல ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க போலீஸ்காரங்க கிட்ட அந்த அஞ்சலி பேசின பேச்சை நம்பிட்டு நீங்க என்னோட வைஃப் முத்தலகை எப்படி வந்து கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே போலீஸ்காரங்களும் ஆமா முத்தலகு கையில இருக்க குழந்தை மீனாட்சி யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு ரொம்பவே கஷ்டப்பட்டு நிக்க பூமியோ அது அஞ்சலியோட குழந்தைன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் சரி முத்தலகுக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் அந்த குழந்தைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பூமியோ தான் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு இன்னுமே அவங்க மனசளவில் ஏற்றுக்கொள்ளாத நிலையில இருக்கனால அவங்க போலீஸ்காரங்க கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்க. ஆனா பக்கத்துல இருந்த ஸ்வேதாவும் அந்த போலீஸ்காரங்க கிட்ட இவங்க ரெண்டு பேராலையும் அந்த குழந்தை மேல இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனா அதுக்காக இந்த குழந்தை மேல அவங்களுக்கு பாசம் இல்லைன்னா சொல்லிட முடியாது. ஏன்னா மீனாட்சி நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க மீனாட்சியை அஞ்சலி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட போலீஸ்காரங்களும் எங்களுக்கு அதை பத்தில எந்த கவலையும் கிடையாது, குழந்தை ஒண்ணு அப்பா கிட்ட இருக்கணும், அப்படி இல்லைன்னா அம்மா கிட்ட இருக்கணும், அப்படி இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா அவங்களோட பெர்மிஷன் இந்த குழந்தைய வச்சிருக்கவங்க கிட்ட இருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே இல்லாம இந்த குழந்தைய அந்த அம்மாவோட பெர்மிஷனே இல்லாம தூக்கிட்டு வந்துட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நாங்க ஏற்கனவே முத்தலுக்கு மேல குழந்தைய கடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம். அதனால கண்டிப்பா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு மீனாட்சியோட சேர்ந்து முத்தலகையுமே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு பூமி என்ன பண்றதுனே தெரியாம நிற்கும் போது அமுதனும் ஸ்வேதாவும் பூமிக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அஞ்சலி பண்ண இந்த முட்டாள்தனமான விஷயத்தால அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம முத்தலகு மேல இந்த மாதிரி அஞ்சலி போட்ட பழியில இருந்து பூமி அவங்களை எப்படிதான் மீட்டு கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை பூமி முத்தலகு காப்பாத்துறதுக்காக மீனாட்சி தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே ஒத்துக்க போறாங்களா என்ன, அது மட்டும் இல்லாம அதை மட்டும் பூமி பண்ணிட்டாங்கன்னா அடுத்து முத்தலகோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும், அடுத்து அஞ்சலி என்னதான் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.